ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நிறைய நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. என்ன பிரச்சனை கண்டிப்பாக சொன்னால், யூடியூப் செய்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து சரியான இது இல்லாதபடியால் கொஞ்சம் பெண்டிங் விட்டுட்டேன். அப்போ தான் ஒரு சின்ன பிளான் வந்துச்சு. சரி, ஓகே, நாம் ஏன் வெளியில் போய் சிஸ்டத்தை தேடுவான். இங்கே வந்து யூரோப்பில் வந்து சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னாலும் நார்மலாக ஒரு 1300 யூரோலேருந்து 2000 யூரோக்கு மேலே தேவை நார்மலாக. இல்லாட்டி நார்மல் பிசின்னு சொன்னால் நார்மல் 300 அப்படியும் எடுக்கலாம். அதோட கம்மி ரேட்லேயும் எடுக்கலாம். இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணுறது அதாவது வீடியோ எடிட்டிங் மற்றது ஃபோட்டோஷாப் அடோப்புன்ற பேக்கேஜ் வந்து போட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் சரியாக லோட் ஆகும். அப்போ சரியான்னு சொல்லி நல்ல ஒரு சீப்பான ப்ரைஸில் பெஸ்ட்டான பிசியை தான் தேடினான் நான். அப்போ தேடின இடத்துல இந்த பிசியை வந்து பார்த்தோன்னா நார்மலாக எனக்கு நான் வேலை செய்கிறதுக்கு ஓகேயாக இருந்துச்சு. அப்போ சரி, ஓகே, உங்களுக்கும் அது உதவுமென்றவரனால உங்களுக்கு இந்த பிசியை பற்றியான ஒரு சின்ன வீடியோ உண்டு. அதுக்கான தான் இந்த காணொலி. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜேஎம்கே டெக்னு சொல்லி ஒரு பிசி தான். இது எங்கே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேனான்னு சொன்னால் அமேசான் ப்ரைமில் தான் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இது இந்த கன்ஃபிகேஷன் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் பிசியை ஓப்பன் பண்ணி காட்டிட்டு பிசியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கன்ஃபிகேஷன் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் எனக்கு இந்த அமேசான் ப்ரைமில் வந்து புக்ஸ் வந்து தரையில நல்லா பேக் பண்ணி தான் தந்தவங்க. பபிள் பேப்பர்லாம் போட்டு ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் அப்படியெல்லாம் தான் பேக் பண்ணி தந்தவங்க. உண்மையாக நல்ல குவாலிட்டி பெஸ்ட்டான பேக்கிங்கோடு தான் வந்தது எனக்கு. நான் ஆல்ரெடி இது உடைச்சி பார்த்துட்டேன். ஸோ உடைச்சி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே, இது நல்ல ஒரு பிசி தான். இந்த காணொலி பார்க்குற யாருக்கும் சீப்பான ப்ரைஸில் நல்ல பெஸ்ட்டான பிசின்னு சொன்னால் ஒரு உதவியாக இருக்கும்னு சொன்னதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து போடுவோம்ன்றதுக்காண்டி எடுத்தேன். இதில் வந்து பிசி பார்த்திங்கன்னா இதில் சிமோல் சைஸாக தான் இருக்கும். இப்படி ஒரு குட்டி சின்ன சைஸ் தான், இவ்வளோதான் சைஸ் இந்த பிசியில். பார்த்தா ஒரு ரவுட்டர் மாடலில் தான் இருக்கும். ரவுட்டர் ஷேப்பில் தான் ஒரு சின்ன பிசி. சைனாவில் தான். இதுலேயே நார்மலாக போட்டிருக்கும் 16+, அதாவது 16 GB ரேமோட 512 GB SSDயோடு எடுத்தான். ப்ரொசஸர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் AMD தான். Ryzen 7 சீரீஸில் 5 இதெல்லாம் எடுத்தான். கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் AMD தான். இதில் வந்து ஒன்று C டைப் ஒன்று தான் இருப்பாங்க. மற்றது 1 பட்டின் இதில் இருக்கும். மற்றது சவுண்டுக்கான அடாப்டர், சும்மா ஹெட்செட் அடிக்கிறதுக்கு 2 USB போர்ட், அவ்வளோதான். பின்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிபிஎம் இருக்குது. மற்றது வந்து 2 நெட்வொர்க் கேபிள், HDMI கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. பின்னாலேயும் 2 USB. அதே மாதிரி இது இந்த பவர் பேங்க் டிசின்ற சும்மா இந்த லேப்டாப்புக்கு வர்ற பவர் பேங்க் மாதிரி தான் இருக்கும். ஒரு பவர் பேங்க் உண்டு. இதுதான் இந்த பிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடோப்புன்ற பேக்கேஜ் என்ன போட்டாலும் அடோப்புன்ற மற்ற டாவின்சி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. நான் போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன். அதே நேரம் வந்து ஒரே ஐடியா போட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிக்கல. மேலே ஸ்மூத்தாக தான் இருக்குது இந்த பிசி. இதில் என்ன பேக்கேஜ் வருதுன்னு சொன்னால் இதாவது இந்த கேட்டலாக் கொண்டு வந்திருப்பாங்க. பிசி இந்த கேட்டலாக் கொண்டு வந்திருக்கும். என்ன பவர், என்னென்ன ஸ்பீட் இருக்குது, யூஎஸ்பி போர்ட், மற்றது இந்த கம்பெனி அது சம்மந்தப்பட்டது சைனீஸில் எல்லா லாங்குவேஜில் இருக்குது. இது எங்களுக்கு தேவையில்லை. கேட்டலாக் பார்த்து இது யூஸ் பண்ண போகிறாங்க, பார்த்து யூஸ் பண்ணலாம். இது நான் கேட்டலாக் பார்க்கல. இதுக்குள்ள வந்து இது அந்த உங்களோட மோனிட்டர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் மானிட்டருக்கு பின்னால் கொள்வதற்கான கேப்பும் சேர்த்து தராங்க. அது கீழே வச்சு யூஸ் பண்ணாமல் மானிட்டரோட கொள்வதற்கான கேப் கொண்டு வருது. மற்ற இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக HDMI கேபிள் ஒன்று வந்துருக்காங்க. HDMI கேபிள் ஒன்று வரும். அதோடு சேர்த்து இதுக்குள்ள தான் எங்களோட பவர் சப்ளைக்கான பவர் பேங்கும் ஒன்று வரும். பவர் பேங்க்னு சொன்னால் அந்த லேப்டாப்புக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அடாப்டர் பீஸ் வந்து அதுவும் வச்சு இது இதுக்கு மேலே வச்சு நல்ல ஒரு பேக்கிங்கோடு தான் எனக்கு வந்தது. மற்ற இது இந்த கன்ஃபிகேஷன் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திருப்பி மக்கள் சொல்கிறேன். AMD Ryzen 7 மற்றது Windows 11 Pro வருது. அப்படியே 8 கோர் மற்றது 2.5 GHz அந்த அதாவது உங்களோட யூஎஸ்பின்ற சப்போர்ட் மாடல். மற்ற வைஃபை ரிசீவரும் இருக்குது. நீங்கள் வைஃபை ரிசீவர் தனியாக வேண்டி கொள்வது தேவையில்லை, இது போட்டிலேயே இருக்குது. மற்றது இதில் வந்து அடோப்புன்ற எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கும்.
சப்போர்ட் பண்ணும் என்று சொல்லித்தான் பார்த்துக்கோண்ணா. இது என்ன விலைக்கு வேணும்னு சொன்னால் நார்மலாக 560 யூரோ. அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 560 யூரோன்னு சொன்னால் நான் 560 யூரோ ஒரேடியாக கொடுத்து பே பண்ணி எடுக்கல. அதாவது இங்கே அந்த விசா கார்டில் வந்து விசா கார்டு மாஸ்டர் கார்டு ரெண்டும் இதாகும். அதில் வந்து 3 தவணை 4 தவணைக்கு பிரித்து பே பண்ணுற மாதிரி வரும். நான் அப்படியே 3 தவணையில் போட்டு தான் இந்த பிசி எடுத்தேன். உண்மையாக நல்ல வெறுத்தான பிசி, சீப்பான ப்ரைஸில் யாரும் பார்க்குறீங்க நல்ல குவாலிட்டியோடுன்னு சொன்னால் இந்த பிசி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு நார்மலாக எடிட்டிங், மற்றது ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், நான் டாவின்சியும் போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லா இருக்குது. அவ்வளோத்துக்கு பெருசாக ஸ்டக் ஆகின மாதிரி எனக்கு தோணலை. நான் இப்படியே மோஸ்ட்லி எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் வீடியோக்குள்ளே தான் பெரும் நான் எடிட் பண்ணுற வீடியோ. அப்படி இருந்து எடிட் பண்ணியும் நீட்டாக இருக்கும். உண்மையாகவே விருப்பமான ஆக்கள் எந்த சக்ஸஸன் நான் சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக எனக்கு ஓகேயாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்து தெரியுது நீங்கள் செய்கிற வேலைக்கு வேணும்னு சொன்னால் யூஸ் பண்ணி பாருங்க எடுத்து. ஓகே.